ஹை, திஸ் இஸ் சிஎம்ஏ சாய் கிருஷ்ணன் ஹியர். ஸோ ப்ராக்டிகலாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இன்டர்ன்ஷிப் போகும்போது, நம்ம வந்து மேபி சப்போஸ் டாக்ஸ் ஃபீல்ட்ல இருந்தோம் அப்படின்னா, இந்த டவுட் வந்து நெறைய பேருக்கு வரும். ஸோ நார்மலாவே வந்து நம்மளோட கிளையண்ட் வந்து என்ன பண்றாங்க, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்னது? இன்னைக்கு மார்னிங் ஷேர பர்ச்சேஸ் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள ஷேர செல் பண்றது இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராடே ட்ரேடிங். இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எந்த எட்ஜ்ல டாக்ஸபிள் ஆகும்? அப்படிங்கிற டவுட் நெறைய பேருக்கு வரும். நெறைய பேர் மாத்தி கூட போட்டிருப்போம். ஸோ ஜென்ரலாவே இன்ட்ராடே ட்ரேடிங்கிறத நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, நம்ம ஷேர தான் ட்ரேட் பண்றோம். ஷேர தானே செல் பண்றோம். ஸோ ஷேர செல் பண்றதுனால கேபிட்டல் கெயின்ல தானே டாக்ஸபிள் ஆகும்னு நம்ம நெனைப்போம். ஆனா இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து கேபிட்டல் கெயின்ல டாக்ஸபிள் கிடையாது. அப்ப அண்டர் வாட் இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் டாக்ஸபிள்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் டாக்ஸபிள் அண்டர் த ஹெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். அப்ப எதுல டாக்ஸபிள்னா பிஜிபிபில டாக்ஸபிள். ஸோ ஏன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல் டாக்ஸபிள் அப்படின்னு கேட்டா, இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது என்னது? இன்ட்ராடே ட்ரேடிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஸ்பெகுலேஷன். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஸ்பெகுலேஷன் பிசினஸ்னு சொல்லுவோம். அப்ப ஜென்ரலாவே நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி சப்போஸ் உங்க கிளையன்ட்க்கு லாஸ் வருது. உங்க கிளையன்ட்க்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி லாஸ் வருதுன்னா, அந்த லாஸ வந்து எந்த இன்கமோடையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்ப இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி வர லாஸ் வந்து உங்களால எங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி வர இன்கம்ல தான் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் லைக் திஸ், ஃபாலோ சினிமாஸ் அகாடமி. தேங்க் யூ.